இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் இணைந்தது. மிஷன் பைலட் சுபான்ஷு சுக்லா டிராகனை சர்வதேச விண்வெளி மையத்தோடு இணைத்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் சுபான்ஷு சுக்லா. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் விண்கலத்தில் பயணித்து சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தனர். சர்வதேச விண்வெளி மையத்தை சுபான்ஷு சுக்லா அடைந்ததைக் கண்டு பெற்றோர் ஆனந்த கண்ணீர். தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தி நெகிழ்ச்சி. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 14 நாட்கள் தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்ள திட்டம். விண்வெளியில் 60 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ள சுபான்ஷு சுக்லா அடங்கிய 4 குழு. போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்ட வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது. 24 மணி நேர விசாரணைக்கு பிறகு காவல்துறையினர் நடவடிக்கை. பில் கொடுங்க என்ற கோட்வேர்டை பயன்படுத்தி நடிகர் கிருஷ்ணா போதைப் பொருளை வாங்கியதாக தகவல். 1 பில் கொடுங்க 2 பில் கொடுங்க என கேட்டு போதைப் பொருளை வாங்கியுள்ளது விசாரணையின் மூலம் அம்பலம். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். தமிழகத்திற்கு 31.24 TMC தண்ணீரை திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் உத்தரவு. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூலை மாதத்தில் தண்ணீரை திறந்துவிட ஆணை. கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழையால் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 80,000 கனஅடியாக அதிகரிப்பு. காவிரி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. வினாடிக்கு 20,000 கனஅடியில் இருந்து 22,500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். திருப்பத்தூரில் 174 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் 90 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர். 68 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 60 புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். கவனத்துடன் தீட்டப்படும் ஒவ்வொரு திட்டமும் கடைக்கோடி மனிதருக்கும் ஏற்றம் தருகிறதா என்பதை களப்பணி மூலம் கண்காணிக்கிறார். அவர் தம் 4 ஆண்டு ஆட்சியை நிலமும் போற்றுகின்றனர். அவர் தீட்டும் திட்டங்கள் மக்கள் வாழ்வை மலரச் செய்கின்றன. திட்டங்களால் பெற்ற பயனை திருப்பத்தூர் மாவட்ட மக்களும் நெஞ்சார நினைவு கூறுகிறார்.
2026 மட்டுமல்ல 2031, 2036 தேர்தல்களிலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். திருப்பத்தூர் அரசு நலத்திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், 2026 மட்டும் அல்ல, அது 31 இருந்தாலும் 36 இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக ஓர வஞ்சனை செய்யும் மத்திய அரசால் கூட தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி சாதனைகளை மறைக்க முடியவில்லை. திருப்பத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் பேச்சு. நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல. அதனாலதான் ஒன்றிய அரசு நாட்டின் மொத்த வளர்ச்சியில் 100ல் 10% தமிழகம் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தேசிய சராசரி வளர்ச்சியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் பல ஆண்டுகளாக உயர்ந்திருப்பதாகவும் பேச்சு. மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சியில புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கு. நாட்டோட வளர்ச்சியில 110 விழுக்காடு நாம 10 விழுக்காடு கிட்ட நாம இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சமூக முன்னேற்ற குறியீடுகளிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் முதலிடம் தமிழ்நாடு. வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் 2வது இடம் நாம் இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களை சாதியை மதத்தை வைத்து பிளவுபடுத்த பாஜக முயற்சி. போலி பக்தியை கண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். மதத்தால சாதியால பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண், கலைஞர் அவர்கள் இதை மீட்ட மண். தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினரோட நல்லிணக்கத்தோடும் வாழுகிற மண் இது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அதிமுக நிர்வாகி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். கொலை வழக்கில் தொடர்புள்ள திமுக பிரமுகர் கருணாகரன் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் சந்திரகிரி அருகே அதிமுக பிரமுகர் லாரி ஏற்றி கொலை செய்த வழக்கில் திமுக பிரமுகர் கருணாகரன் உட்பட 3 பேர் சரண். ஒட்டப்பிடாரம் காவல் நிலையத்தில் வைத்து ஏடிஎஸ்பி சகாய ஜோஸ் தீவிர விசாரணை.